பிள்ளையான் உட்பட 4 எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். யாழ் நைனாதீவு அருகே படகு விபத்து, உடனடி விசாரணைக்கு அமைச்சர் உத்தரவு. பாடசாலை விடுமுறையில் சிறுவர்களின் பாதுகாப்பில் அக்கறை செலுத்துங்கள், விளக்கப்பட்டுள்ள அறிவுறுத்தல். 22ஆம் திருத்தத்தை உயர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தலாம், அமைச்சர் தெரிவிப்பு. கஞ்சிபாணி இம்ரான் இத்தாலியில் கைது, விரைவில் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை. இலங்கை வியட்நாம் நேரடி விமான சேவை ஆரம்பம். நாமல் ராஜபக்ஷ தலைமறைவான சித்தப்பாவை அழைத்து வந்து ஒப்படைத்தால் அதுவே சரியானதாக இருக்கும், இரங்க குணசேகர தெரிவிப்பு. ஒவ்வொரு குடிமகனும் வாகனம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம், விஜிதஹேர தெரிவிப்பு. சட்டவிரோதமாக லாபம் ஈட்டியவர்களே பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் முயற்சிகளை எதிர்க்கின்றனர், டில்வின் சில்வா தெரிவிப்பு. ஷிரான் பாசிக்கிடம் 250 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்ட முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோன். மட்டக்களப்பு மாநகர சபை தாதியர் நியமனங்கள் தொடர்பான முறைகேடு குறித்து கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் முறைப்பாடு. வரலாற்று சிறப்புமிக்க யாழ்ப்பாணம் நல்லூர் ஸ்ரீ கந்தசாமி ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவ பெருந்திருவிழா இன்று வெகு விமர்சையாக ஆரம்பமானது. இன்று காலை 8:15 மணியளவில் வசந்த மண்டப பூஜை இடம்பெற்றதை தொடர்ந்து காலை 10 மணிக்கு கொடியேற்ற நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றது. இதன்போது பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு நல்லூர் கந்தசாமி பெருமானை வழிபட்டு அருளாசி பெற்றனர். பிள்ளையான் எனப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசுதுரை சந்திரகாந்தன் உட்பட 4 எதிராக பொலனறுவை மேல் நீதிமன்றத்தில் சட்டமா அதிபரால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கிழக்கு பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பிலேயே இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நெடுந்தீவு நோக்கி பயணித்த படகு விபத்துக்குள்ளாமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் அதிகாரிகளிடம் விரிவான தகவல்களை கோரியுள்ளார். இதேவேளை நைனாதீவுக்கு அருகில் படகு விபத்துக்குள்ளானதில் மீட்கப்பட்ட 10 பேரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறையிலிருந்து நெடுந்தீவு நோக்கி பயணித்த 10 பயணிகளை கொண்ட படகு நைனாதீவு அருகே நேற்று மாலை விபத்துக்குள்ளானது. 2 பெண்கள் மற்றும் 8 ஆண்கள் பயணித்து குறித்த படகு விபத்துக்குள்ளானமை தொடர்பில் தகவல் கிடைத்த உடனேயே கடற்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இலங்கை கடற்படையினரை தொடர்பு கொண்டு உடனடியாக மீட்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு அறிவுறுத்தினார். இதனையடுத்து இலங்கை கடற்படையினர் நைனாதீவு மற்றும் நெடுந்தீவு மக்களின் ஒத்துழைப்புடன் துரிதமாக மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு விபத்தில் சிக்கிய 10 பயணிகளையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். மீட்கப்பட்ட அனைவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக நைனாதீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்நிலையில் குறித்த படகு விபத்துக்குள்ளானமைக்கான காரணம் என்ன என்பது தொடர்பில் அமைச்சர் அதிகாரிகளிடம் விரிவான தகவல்களை கோரியுள்ளார். அத்துடன் படகில் பயணித்தவர்களுக்கு போதுமான பாதுகாப்பு அங்கிகள் வழங்கப்பட்டிருந்தனவா, படகின் பாதுகாப்பு ஏற்பாடுகள் உரிய முறையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தனவா என்பது தொடர்பிலும் விசாரணை நடத்தி தகவல் வழங்குமாறு அமைச்சர் பணிப்புரை விடுத்துள்ளார். பயணிகளின் உயிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் கடற்பயணங்களுக்கான பாதுகாப்பு நடைமுறைகள் கடுமையாக பின்பற்றப்பட வேண்டும் எனவும் இவ்வாறான சம்பவங்கள் மீண்டும் இடம்பெறாத வகையில் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது சட்டத்தின் ஆட்சிக்கேற்ப குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதே. அதனால் நாமல் ராஜபக்ச சட்டத்தை தவிர்க்காமல் தலைமறைவாக இருக்கும் சித்தப்பாவை அழைத்து வந்து ஒப்படைத்தால் அதுவே சரியானதாக இருக்கும் என நகர அபிவிருத்தி பிரதியமைச்சர் இரங்க குணசேகர திட்டவட்டமாக தெரிவித்தார். முன்னாள் கியூபா தலைவர் பிடல் காஸ்ட்ரோவின் 100ஆண்டு பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு 100 கண்ட புரட்சி ஒளிப்பிடல் எனும் தொனிப்பொருளில் சோசலிச இளைஞர் சங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்வு நேற்று முன்தினம் இலங்கை மன்ற கல்லூரியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது பிரதியமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறைச்சாலைகளில் மேற்கொள்ள வேண்டிய சில விடயங்களை நிறைவேற்ற சிறைச்சாலைகளுக்கு பொறுப்பான முன்னாள் நீதியமைச்சர் கைதிகளுடன் இணைந்து சில நலன்புரி நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கக்கூடும். எனவே நாமல் ராஜபக்சவுக்கு பல விஷயங்கள் செய்ய முடியும். முன்னாள் சிறைச்சாலைகள் அமைச்சராக ஜோன்சன் பெர்னாண்டோ போன்றவர்கள் இருந்ததாக நினைக்கின்றேன். சிறையில் இருப்பவர்கள் அவரை மிகவும் சிறப்பாக நினைவு கூறுகிறார்கள். கடந்த பல ஆண்டுகளாக நாமலின் தந்தையோ அல்லது சித்தப்பா
சித்தப்பாவோ செய்யாத விடயங்களை இப்போது மரங்களின் மீது ஏறி பேசத் தொடங்கியிருக்கிறார். எனவே அந்த விடயங்களை நினைவுகூர்ந்து சிறைச்சாலைக்குள்ளே ட்ரோன் மூலமாகவோ அல்லது வேறு ஏதேனும் வழியிலோ உரம் தூவிக் கொண்டிருக்க முடியும். எனவே நாமளுக்கு அது தொடர்பான பணிகளில் ஈடுபட விருப்பம் என்றால் சரி. ஆனால் இந்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது சட்டத்தின் ஆட்சிக்கேற்ப குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதேயாகும். அதனால் சட்டத்தை தவிர்க்காமல் தலைமறைவாக இருக்கும் சித்தப்பாவை அழைத்து வந்து ஒப்படைத்தால் அதுவே சரியானது என்பதைத்தான் நாங்கள் கூற விரும்புகிறோம் என அவர் சுட்டிக்காட்டினார். பிரபல பாதாள உலகத் தலைவரும் திட்டமிட்ட குற்றக்குழுவின் முக்கிய புள்ளியுமான கஞ்சிபாணி இம்ரான் இத்தாலியில் கைது செய்யப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச போலீசாரால் சிவப்பு அறிவித்தல்கள் பிறப்பிக்கப்பட்டிருந்த 58 பாதாள உலக மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் இதுவரை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். கஞ்சிபாணி இம்ரானை விரைவில் இலங்கைக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் சில அரசியல் பிரமுகர்கள் அபாயகரமான குற்றவாளிகளுடனும் விடுதலை புலிகள் அமைப்பின் முக்கியஸ்தர் ஒருவருடனும் தொடர்புகளை பேணி வந்ததாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். அந்த காலப்பகுதியில் நாட்டில் சட்டத்தின் ஆட்சி எவ்வாறு நிலவியது என்ற கேள்வி எழுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பிரதான குற்றவியல் வலை பின்னல்களின் தலைவர்களை இலக்கு வைத்து அரசாங்கம் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருவதாகவும் இதனால் பாதாள உலக குழுக்களிடையே அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அருண் ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். அபாயகரமான குற்றவாளிகளை வெளிநாடுகளிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு பாரிய முயற்சிகள் தேவைப்படுவதாகவும் அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கைகள் நாட்டில் சட்டவாட்சியின் அதிகாரத்தையும் மேலாதிக்கத்தையும் உறுதிப்படுத்துவதாகவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் சட்டவிரோத நடவடிக்கைகள் மூலம் லாபம் ஈட்டி வந்த தரப்பினரை அரசாங்கம் முன்னெடுக்கும் சிறைச்சாலை சீர்திருத்தங்களுக்கும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்துவதற்கும் முயற்சிகளுக்கும் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருவதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா சுட்டிக்காட்டினார். முன்னாள் கியூபா தலைவர் பிடல் காஸ்ட்ரோவின் நூற்றாண்டு பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கொழும்பில் அமைந்துள்ள இலங்கை மன்ற கல்லூரியில் நூற்றாண்டு கண்ட புரட்சி ஒளி பிடல் எனும் துணைப்பொருளில் சோசலிச இளைஞர் சங்கத்தின் ஏற்பாட்டில் சித்திர போட்டி மற்றும் புகைப்பட கண்காட்சியும் கருத்தரங்கும் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார். அவர் மேலும் உரையாற்றுகையில் நாட்டில் நீண்ட காலமாக வேறு ஒன்றியுள்ள பாதாள உலக குழுக்களின் அச்சுறுத்தல்களை ஒழிப்பதற்கும் சிறைச்சாலைகளுக்குள் இருந்து முன்னெடுக்கப்படும் சட்டவிரோத செயற்பாடுகளை கட்டுப்படுத்தி அவற்றை முற்றிலும் சீரமைப்பதற்கும் அரசாங்கம் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. எனினும் இவ்வாறான பாதாள உலக செயற்பாடுகள் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் மூலம் முறையற்ற வழியில் பெருமளவு பணம் சம்பாதித்து வந்த நபர்களும் குழுக்களுமே இந்த அரசாங்கத்தின் இச்சீரமைப்பு நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. தங்களது சட்டவிரோத வருமான வழிகளும் செல்வாக்கும் பாதிக்கப்படும் என்ற அச்சத்தினால் இத்தகைய சீர்திருத்த திட்டங்களை முடக்குவதற்கும் மக்களுக்கு மத்தியில் தவறான கருத்துக்களை பரப்புவதற்கும் அத்தரப்பினர் பல்வேறு வழிகளில் முயற்சித்து வருகின்றனர். இதுபோன்ற எதிர்ப்பை நாட்டின் ஏனைய துறைகளில் முன்னெடுக்கும் சீர்திருத்தங்களின் போதும் ஏற்படுகின்றது. நாட்டின் பொது போக்குவரத்து சேவையை மேம்படுத்துவதற்காக புதிய மெட்ரோ சொகுசு பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் போது பழைய ஒழுங்கற்ற முறைகள் மூலம் அநியாயமாக லாபம் ஈட்டி வந்த பேருந்து கொள்ளையர்கள் அதற்கு எதிர்ப்பை வெளியிடுகின்றனர். இத்தகைய நவீன மாற்றங்கள் எமது நாட்டிற்கு பொருந்தாது என்ற வாதங்களை முன்வைத்து அபிவிருத்திகளை தடுக்க முற்படுகின்றனர். அதேபோன்று நாட்டில் போதைப்பொருள் கடத்தலை முற்றிலும் ஒழிப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் போது போதைப்பொருள் வியாபாரிகளும் முறையற்ற அரசு சேவையை முறைப்படுத்தி வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர முற்படும் போது சீர்கேடுகளினால் நன்மை அடைந்தவர்களும் ஊழல் மோசடிகளை தடுக்கும் போது அதனால் பிழைப்பு நடத்திய சிறிய அளவிலான ஊழல்வாதி குழுக்களுமே அரசாங்கத்தின் நல்லெண்ண முயற்சிகளுக்கு தடைகளை ஏற்படுத்துகின்றனர். எந்த ஒரு துறையிலும் நேர்மறையான சமூக மாற்றத்தையோ அல்லது சட்டபூர்வமான சீர்திருத்தத்தையோ முன்னெடுக்கும் போது அதனால் நன்மையடைந்து வந்த சிறு குழுக்களிடமிருந்து எதிர்ப்புகளும் சவால்களும் எழுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகும். இருப்பினும் அரசாங்கத்தினதும் நிர்வாகத்தினதும் முதன்மையான பொறுப்பு என்பது அத்தகைய எதிர்ப்புகளின் பின்னணியில் உள்ள சுயநல நோக்கங்களை புரிந்து கொண்டு நாட்டின் நன்மையையும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் மட்டுமே முதன்மையாக கொண்டு துணிச்சலுடன் தீர்மானங்களை மேற்கொள்வதேயாகும். எனவே பாதாள உலக ஒழிப்பு மற்றும் சிறைச்சாலை சீர்திருத்தம் உள்ளிட்ட நாட்டு மக்களுக்கான நல்ல அபிவிருத்தி விடயங்களை முன்னெடுக்கும் போது ஏற்படுகின்ற எந்த ஒரு அபாயத்தையும் எதிர்கொண்டு அரசாங்கம் தளர்வின்றி உறுதியுடன் தன் கடமையை செய்யும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டினார்.
ஒவ்வொரு குடிமகனும் வாகனம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவதே அரசாங்கத்தின் நோக்கம் என்று அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர்ச்சூழல் முடிவுக்கு வந்தவுடன் வாகனங்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள தற்காலிக வரி கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட வாகன கண்காட்சி மற்றும் அணிவகுப்பில் பிரதம விருந்தினராக பங்கேற்ற போது அமைச்சர் இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளார். சிறிய கார்கள் முதல் சூப்பர் கார்கள் வரையிலான பல்வேறு வகையான வாகனங்கள் இந்த அணிவகுப்பில் இடம்பெற்றிருந்தன. இது துறைமுக நகர வளாகத்திலிருந்து வோட்டர் எச் வரை சென்றது. சமூகத்தில் பொறுப்பான வாகன பயண கலாச்சாரத்தையும் சுய ஒழுக்கத்துடன் கூடிய ஓட்டுதலை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த வாகன கண்காட்சியும் அணிவகுப்பும் ஏற்பாடு செய்யப்பட்டன. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்கும் போர்வையில் அரசாங்கம் தமக்கு வேண்டியவர்களை உயர் பதவிகளில் அமர்த்துவதற்கு சதித்திட்டம் தீட்டுகின்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எதிர்வரும் 18ஆம் தேதி பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்பட உள்ள புதிய அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான எமது நிலைப்பாட்டை நாம் ஏற்கனவே தெளிவுபடுத்தியுள்ளோம். அதனை மீண்டும் மீண்டும் கூற வேண்டிய அவசியமில்லை. இருப்பினும் சிலருக்கு இது சரியாக புரியவில்லையா அல்லது புரிந்து கொள்ளும் வகையில் அவர்களின் சிந்தனை சரியாக இல்லையா என்பது தெரியவில்லை. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக இங்கு வயது ஒரு பிரச்சனையல்ல. திறமை இருக்குமானால் அதனை செய்வதில் தவறுமில்லை. சில நாடுகளில் இவ்வாறான நடைமுறைகள் காணப்படுகின்றன. ஆனால் ஊடகங்கள் செய்தி வெளியிடும் போது மனோ கணேசன் வயதை அதிகரிப்பதற்கு உடன்பட்டார் என்று மட்டும் செய்தி வெளியிட வேண்டாம். நீதிமன்றங்களில் தேங்கி கிடக்கும் லட்சக்கணக்கான வழக்குகளை விரைவாக முடிப்பதற்கே அனுபவமிக்க நீதிபதிகளின் பதவிக்காலத்தை நீடிப்பதாக அரசாங்கம் கூறுகிறது. ஆனால் உண்மையிலே அரசாங்கத்திற்கு அந்த அக்கறை இருக்குமானால் கடந்த காலங்களில் வெற்றிடமாக இருந்த நீதிபதி பதவிகள் ஏன் உடனடியாக நிரப்பவில்லை என்ற கேள்வி எழுகிறது. கடந்த காலங்களில் அனுபவமிக்க பல நீதிபதிகள் ஓய்வு பெற்று சென்றுள்ளனர். பிரியந்த பெர்னாண்டோ 33 ஆண்டுகளும், இளஞ்செழியன் 40 ஆண்டுகளும் அனுபவம் கொண்டவர்கள். அதேபோல துரைராஜா 10 ஆண்டுகளும், குமுதினி விக்ரமசிங்க 16 ஆண்டுகளும் அனுபவம் பெற்றவர்கள். இவ்வாறான அனுபவமிக்க நீதிபதிகள் இருக்கும் போது அவர்களை ஓய்வு பெற விட்டுவிட்டு வெளியிலிருந்து தமக்கு வேண்டியவர்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கம் சதித்திட்டம் தீட்டுகிறது. அனுபவமற்ற மற்றும் சந்தேகத்திற்கிடமில்லாத அப்பாவி மக்களுக்கு அரசாங்கம் நல்ல காரியம் செய்வது போல காட்டி தமக்கு தேவையானவர்களை பதவிகளில் அமர்த்துவதற்கே இந்த நடவடிக்கையை முன்னெடுக்கிறது. 70 வயது அல்லது 80 வயதை அதிகரிப்பதில் எமக்கு ஆட்சேபனை இல்லை. ஆனால் தமக்கு வேண்டியவர்களை நியமித்துக் கொள்வதற்காக அரசாங்கம் மேற்கொள்ளும் இந்த சூழ்ச்சியையே நாம் எதிர்கொண்டோம். பாராளுமன்றத்தில் பல ஆண்டுகள் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக பயணித்தவன் என்ற ரீதியில் எனது சகோதரர் அனுரகுமார திசாநாயக்கவிடம் இந்த வேலையை செய்ய வேண்டாம் என்றே கூறுகின்றேன். நாம் பெரிய ஆபத்தை எதிர்கொண்டு இந்த வேலையில் இறங்கியுள்ளதாக ஜனாதிபதி கூறுகின்றார். ஆனால் அவரை யாராவது பதவியை விட்டு போகுமாறு கூறினார்களா? அவருக்கு இன்னும் 5 ஆண்டுகள் பதவிக்காலம் உள்ளது. அரசாங்கத்தை கவிழ்க்க சதி நடப்பதாக கூறிக்கொண்டு ஒரு பொய்யான கதை உருவாக்க அரசாங்கம் முயல்கிறது. மக்களால் ஜனநாயக ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை சதி திட்டங்கள் மூலமாக உள்ளது ஆயுதங்களை ஏந்தி கவிழ்க்கு முகாமில் நாம் ஒருபோதும் இருந்ததில்லை. 1964ஆம் ஆண்டு ஸ்ரீமாபோ பண்டாரநாயக்கவின் அரசாங்கத்திற்கு எதிராகவும் 1989ஆம் ஆண்டு ரணசிங்க பிரேமதாசவின் அரசாங்கத்துக்கு எதிராகவும் வன்முறையில் ஈடுபட்டது மக்கள் விடுதலை முன்னணியினரை தவிர நாம் அல்ல. நாம் தேர்தல்கள் மூலமாகவே அரசாங்கத்தை மாற்றுவோம். நாம் இன்னும் 3 ஆண்டுகள் அவகாசம் உள்ளது. எனவே ஜனாதிபதி பதவியில் தொடரட்டும். எதிர்க்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்தால் அதனை சதி என்கிறார்கள், திருடர்கள் என்கிறார்கள். நான் ஒருபோதும் திருடியதில்லை. என் மீது எந்த கோப்புகளும் இல்லை. அதனால்தான் தைரியமாக பேசுகின்றேன். அரசாங்கத்திற்கு பயம் இல்லை என்றால் தமது இந்த நடவடிக்கைக்கு மக்கள் ஆணை உள்ளதா என்பதை அறிந்து கொள்ள மக்கள் தீர்ப்புக்கு செல்லட்டும். அப்போது மக்கள் அதற்குரிய பதிலை வழங்குவார்கள். ஆனால் அரசாங்கம் அதற்கு ஒருபோதும் செல்லாது என்றார். வியட்நாமிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நேரடி விமான சேவைகளை உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான முதலாவது விமானம் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. வியட்நாமின் ஹோசிமின் நகரத்திலிருந்து வருகை தந்து வியன் 671 என்ற இலக்கத்தை கொண்ட இந்த ஏர்பஸ் A320 ரக விமானம் நேற்றிரவு 11:02 மணிக்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தது. இதற்கு பாரம்பரிய நீர்த்தாரை மரியாதை செலுத்தப்பட்டு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த முதலாவது விமான பயணத்தின் மூலம் 164 பயணிகள் வருகை தந்திருந்தனர். அத்துடன் அதே விமானத்தில் 172 பயணிகள் மீண்டும் வியட்நாம் நோக்கி புறப்பட்டுச் சென்றனர். இந்த நேரடி விமான சேவையின் கீழ் வாரத்தில் 3 நாட்கள், குறிப்பாக ஞாயிறு, புதன் மற்றும் வெள்ளி ஆகிய கிழமைகளில் கட்டுநாயக்கவிற்கும்
வியட்நாமுக்கும் இடையில் இந்த விமான பயணங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்காக 4 மணித்தியாலங்களும் 30 நிமிடங்களும் எடுக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. புதிய விமான சேவையை வரவேற்பதற்காக ஹட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் விசேட நிகழ்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் பிரதம அதிதியாக இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் திரென் டி டாம் கலந்து கொண்டார். பாடசாலை விடுமுறை காலத்துடன் பட்டம் விடும்போது ஏற்படும் விபத்துக்கள் அதிகமாகி பதிவாகி வருவதால் குழந்தைகளின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட கவனம் செலுத்துமாறு சீமாடி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் பதில் பணிப்பாளர் விசேட வைத்திய நிபுணர் பிரதீப் ரத்னசகர பெற்றோர்கள் மற்றும் பெரியோர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். வறண்ட வானிலை மற்றும் பாடசாலை விடுமுறை காரணமாக இந்நாட்களில் சிறுவர்கள் மத்தியில் பட்டம் விடுவது பிரபலமாகியுள்ள நிலையில் கவனக்குறைவாக பட்டம் விடுதல் பலத்த காயங்கள் மட்டுமின்றி உயிர் ஆபத்துகளும் கூட ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் சுட்டி காட்டியுள்ளார். குறிப்பாக உயரமான இடங்களில் இருந்து பட்டம் விட முயற்சிக்கும் போதே கீழே விழும் அபாயம் இருப்பதாகவும் குழுக்களாக இணைந்து பட்டமிடும் போது மோதிக்கொள்வதும் கீழே விழுவதாலும் விபத்துக்கள் ஏற்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக உயரமான இடங்களில் இருந்து பட்டமிடும் அத்துடன் உயர் அழுத்த மின் கம்பங்களுக்கு அருகில் பட்டம் விடுவது மிகவும் ஆபத்தான செயல் எனவும் வைத்தியர் கூறுகிறார். இவ்வாறான மின் அதிர்ச்சிகள் காரணமாக கைகள், தோள்பட்டை மற்றும் மார்பு பகுதியில் உள்ள உடல் திசுக்கள், இரத்த நாளங்கள் மற்றும் நரம்புகளுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதுடன் சில சந்தர்ப்பங்களில் பாதிக்கப்பட்ட உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலம் அகற்ற வேண்டிய நிலை ஏற்படலாம் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் மின்கடத்தும் தன்மை கொண்ட நூல்கள் உயர் அழுத்த மின்கம்பிகளுடன் உரசும் போது உடனடியாக உயிரிழப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் மின்கம்பிகள் உள்ள பகுதிகளில் சிறுவர்கள் பட்டமிடுவதை தவிர்க்க பெற்றோர்களும் பெரியவர்களும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் எனவும் அவர் அறிவித்துள்ளார். சிறுவர்களின் பொழுதுபோக்கு போலவே அவர்களின் உயிர் பாதுகாப்பும் சமமான முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் பட்டம் விடுகையில் ஏற்படக்கூடிய விபத்துகளை தடுப்பதற்கு ஒட்டுமொத்த சமூகமும் விழிப்புணர்வுடனும் பொறுப்புடனும் செயற்பட வேண்டும் எனவும் அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அரசியலமைப்பின் 22வது திருத்தம் உயர் நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அளவில் நிறைவேற்றப்படும். குற்றச்சாட்டுகளை முன்வைப்பவர்கள் உயர் நீதிமன்றத்தில் சட்டமூலத்தைய சவாலுக்குட்படுத்தலாம் என சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நீதித்துறையை மறுசீரமைப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு கட்டமாகவே நீதிபதிகளின் பதவிக்காலத்தை அதிகரிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைவாக அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டமூலம் மற்றும் உயர் நீதிமன்ற சட்டமூலம் வர்த்தமானி அறிவித்தலில் வெளியிடப்பட்டுள்ளது. இவ்விரு சட்டமூலங்களும் நாளை பாராளுமன்றத்தில் முதலாம் வாசிப்புக்காக சமர்ப்பிக்கப்படும். இவ்விரு சட்டமூலங்கள் தொடர்பில் போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைக்கும் தரப்பினர் உயர் நீதிமன்றத்தை நாடி இவ்விரு சட்டமூலங்களையும் சவாலுக்குட்படுத்தலாம். நீதிமன்றம் விடுக்கும் அறிவுறுத்தலுக்கு அமைவாக அரசியலமைப்பின் 22வது திருத்தச் சட்டமூலம் எதிர்வரும் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் நிறைவேற்றப்படும். சட்டமூலத்தை நிறைவேற்ற 3/2 பெரும்பான்மை அவசியமா அல்லது எளிய பெரும்பான்மை அவசியமா அல்லது பெரும்பான்மையுடன் சர்வஜன வாக்கெடுப்பு அவசியமா என்பதை உயர் நீதிமன்றமே தீர்மானிக்கும். அரசியல்வாதிகளால் அதனை தீர்மானிக்க முடியாது. நாட்டின் நீதித்துறை மீதும் ஜனநாயகம் மீதும் எதிர்க்கட்சிகளின் உறுப்பினர்கள் அக்கறை கொண்டுள்ளது ஆச்சரியத்திற்குரியது. உண்மையில் இவர்கள் மக்களுக்காக போராடவில்லை. தாம் எதிர்காலத்தில் சிறை செல்வதை ஏதோ ஒரு வழியில் தடுப்பதற்காகவே இவ்வாறு போராடுகிறார்கள். 22ஆம் திருத்தம் தொடர்பில் எதிர்க்கட்சியினர் தான் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்தியுள்ளார்கள். நீதித்துறை அச்சுறுத்தல் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த அச்சுறுத்தல் எவ்வாறானது என்பதை அவர்கள் குறிப்பிடுவதில்லை. நீதித்துறையின் சுயாதீனத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதன் தாக்கம் அரசாங்கத்திற்கு எதிராகவே அமையும் என்பதை நாங்கள் நன்கறிவோம். கடந்த கால அரசாங்கங்கள் அவ்வாறே செயற்பட்டன. ஆகவே நீதித்துறையின் சுயாதீனத்தை ஒருபோதும் கேள்விக்குட்படுத்தப் போவதில்லை. நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் தான் அரசாங்கம் செயற்படுகிறது. நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கத்தின் வாதம் ஏற்புடையதல்ல என முன்னிலை சோசலிச கட்சியின் அரசியல் பீட உறுப்பினர் புபுது ஜெயகுட சுட்டிக்காட்டியுள்ளார். ராஜபக்ச குடும்பத்திற்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் எவ்வித வழக்குகளும் கிடையாது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கள்வர்களை பிடிப்பதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதாக அரசாங்க தரப்பு கூறி வருகின்றது என்ற போதிலும் உண்மையில் ராஜபக்சக்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் எவ்வித வழக்குகளும் கிடையாது. எனவே அரசாங்கத்தின் வாதம் பிழையானது என்றும் அவர் தெரிவித்தார்.
நீதி அரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை அதிகரிப்பது தொடர்பில் அரசாங்கத்தினால் முன்வைக்கப்படும் காரணிகள் முன்னுக்கு பிறன் முரணானவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நீதிமன்ற வழக்குகளில் நிலுவை எண்ணிக்கை குறைப்பதற்காக ஓய்வு பெறும் வயதெல்லை அதிகரிக்கப்படுவதாக கூறும் அரசாங்கத்தின் வாதமும் பிழையானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வழக்கு நிலுவை எண்ணிக்கையை குறைக்க வேண்டுமானால் நீதிமன்றங்களில் நீதிபதிகளுக்கு நிலவும் பதவி வெற்றிடங்களை நிரப்ப வேண்டுமே தவிர ஓய்வு பெறும் வயதெல்லை அதிகரிக்க வேண்டிய அவசியமில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். தற்பொழுது நீதவான் மற்றும் மேல் நீதிமன்றங்களில் கடமையாற்றும் நீதவான்கள் மற்றும் நீதிபதிகள் 80% 30 முதல் 50 வயதிற்குட்பட்டவர்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே வயதெல்லை நீடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். மோசடிகள் ஊழல்கள் தொடர்பில் வழக்கு விசாரணை நடத்தப்பட்டு வரும் நீதவான் நீதிமன்றங்களின் நீதவான்களது ஓய்வு பெறும் வயதெல்லை தொடர்பில் எவ்வித சிக்கல்களும் கிடையாது என்று சுட்டிக்காட்டியுள்ளார். வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க தவறியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக உச்ச நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்பனவற்றில் தலா 4 வெற்றிடங்கள் காணப்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உச்ச நீதிமன்றத்தில் காணப்படும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் இருந்த போதும் இதுவரையில் அந்த வெற்றிடங்கள் நிரப்பப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டமா அதிபர் திணைக்களத்திலும் சுமார் 200 பதவி வெற்றிடங்கள் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. நீதவான் நீதிமன்றங்களில் சுமார் 100க்கும் மேற்பட்ட நீதவான்களுக்கான வெற்றிடங்கள் காணப்படுவதாகவும் இவற்றை நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அரசாங்கம் பதவி வெற்றிடங்களை நிரப்புவதற்கு போதியளவு நிதி ஒதுக்கீடு செய்து பதவி வெற்றிடங்களை நிரப்ப வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மாறாக நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதெல்லை அதிகரிக்க அரசியலமைப்பில் திருத்தங்கள் செய்வது பயனற்றது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெருமளவிலான போதைப் பொருள் கடத்தல்காரரும் பாதாள் உலக கும்பலைச் சேர்ந்தவருமான ஷிரான் பாசிக்கின் சோல் பீச் ஹோட்டலை இடித்து தரைமட்டமாக்கியதில் மறைக்கப்பட்ட உண்மை கதையொன்றை புலனாய்வு ஊடகவியலாளரும் இலங்கை விமானப்படையின் முன்னாள் புலனாய்வு அதிகாரியுமான கீர்த்தி ரத்நாயக்க வெளியிட்டு பாரிய சர்ச்சையை கிளப்பியுள்ளார். வலையொலி தளமொன்றுக்கு வழங்கிய விசேட கலந்துரையாடலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். அவர் குறிப்பிட்ட மேலதிக தகவல்கள் சவேந்திர சில்வாவின் கோரிக்கையின் பேரில்தான் முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் இதனை இடித்தார் என்று குறித்த ஹோட்டலின் முகாமையாளர் ரிபா காதர் கடந்த காலங்களில் ஊடகங்களுக்கு தெரிவித்திருந்தார். அது முற்றிலும் பொய்யான குற்றச்சாட்டாகும். அதாவது தேசப்பந்து தென்னக்கோன் பதில் போலீஸ் மா அதிபராக கடமையாற்றிய போது ஷிரான் பாசிக்கிடம் 250 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். அதை கொடுக்க மறுத்ததால் பழி தீர்க்கும் முகமாக தேசப்பந்து தென்னக்கோன் ஹோட்டலை இடித்து தரைமட்டமாக்கினார். தேசப்பந்து தென்னக்கோன் பதில் போலீஸ் மா அதிபராக பதவியேற்ற பின்னர் அவரை போலீஸ் மா அதிபராக நியமிப்பதற்கு முன்னெடுக்கப்பட்ட ஊடக பிரச்சாரத்திற்கு தேவையான கூட்டங்கள் அனைத்தும் சோல் பீச் ஹோட்டலில் நடைபெற்றன. அந்த பிரச்சாரங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் சோல் பீச் ஹோட்டலை வழங்கியது. அவர் பதில் போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்பட்டதும் அதை நிரந்தரமாக்கிக் கொள்ள எனக்கு இவ்வளவு தொகை பணம் வேண்டும் என்று கேட்டுள்ளார். அதற்கு ஷிரான் பாசிக் இந்த நேரத்தில் அவ்வளவு தொகையை கொடுக்க முடியாது என்று கூறியுள்ளார். இது தொடர்பாக தேசப்பந்து இதுவரை எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. இதனை நிராகரித்த பின்னர் இத்தனை காலம் தனக்கு உதவிய நபரை பழிவாங்குவதற்காக இந்த ஹோட்டலை இடித்தார். தான் கேட்ட பணம் கிடைக்காததால் பழிவாங்கும் நோக்கில் இதை செய்தார். அக்காலத்தில் இருந்த சிரேஷ்ட போலீஸ் அத்தீஜர்கள் போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் என போலீசில் உள்ள அனைவரும் வந்து சாப்பிட்டு குடித்தது இந்த சோல் பீச் ஹோட்டலில் தான். இது அனைவருக்கும் தெரிந்த விடயம். ஆனால் அதற்கு அடுத்ததாக உள்ள பரகுடா உணவகத்தில் போலீசாரால் சும்மா ஒரு தேநீர் கூட குடிக்க முடியாது என பல தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். வடமாகாணத்திலோ அல்லது கிழக்கு மாகாணத்திலோ பிராந்திய மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டால் பிரபாகரனை வீழ்த்தி காப்பாற்றிய ஒற்றையாட்சி தன்மை சீர்குலையும் என சர்வஜன அதிகாரம் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. சர்வஜன அதிகாரம் கட்சியின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அக்கட்சியின் செயற்பாட்டாளரும் சட்டத்தரணியுமான மதுர விதானகே மேற்கண்டவாறு குற்றம் சாட்டினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய ஜனாதிபதி அவர்கள் தனது நடிப்பு திறமையை மிகவும் நுட்பமான முறையில் நாட்டின் மக்களுக்கு உணர்த்தி வருகின்றார். அமைச்சர் லால்காந்த குறிப்பிடுவது போன்று சஜித் பிரேமதாச, திலீத் ஜெயவீர, நாமல் ராஜபக்ச, ரணில் விக்ரம்சிங் ஆகிய எவராலும் நினைக்கக்கூட முடியாத அளவுக்கு ஜனாதிபதி ஒரு திறமையான நடிகராக செயற்படுகின்றார். சட்டத்திறனிகளுடனான சந்திப்பின் போது நான் திறந்த மனதுடன் தான் இந்த கூட்டத்தில் அமர்ந்தேன் என்று கூறும் ஜனாதிபதி அதற்கு முன்பே வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டு அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்து அனைத்து வேலைகளையும் முடித்துவிட்டு தான் கூட்டத்துக்கு வந்தார். தனது தனிப்பட்ட தீர்மானத்தை மேற்கொண்டு ஏகாதிபத்தியத்தை நோக்கிச் செல்லும் பாதையை அமைத்துக் கொண்டு சட்டத்திறனிகள் சங்கத்தை ஒடுக்கவே முயற்சித்தார். சுயாதீன அமைப்பான சட்டத்திறனிகள் சங்கத்தின் மீது தாக்குதல் நடத்தும் வகையில் கருத்து வெளியிட்டுள்ளார்.
அமைச்சு செயலாளர்களுக்கு கூட தெரிவிக்காமல் அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பித்துவிட்டு தாம் திறந்த மனதுடன் செயற்படுவதாக ஜனாதிபதி கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும். சர்வதேச சமூகமும் உள்நாட்டினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இந்த 22வது அரசியலமைப்பு திருத்தத்தின் அடியில் பிராந்திய மேல்முறையீட்டு நீதிமன்றங்களை அமைக்கும் யோசனை ஒளிந்துள்ளது. அரசியலமைப்பின் 2வது பிரிவில் குறிப்பிடப்பட்டுள்ள நாட்டின் ஒற்றையாட்சி தன்மைக்கு இது பாதிப்பை ஏற்படுத்துகிறதா என்பதை அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். அரசியலமைப்பின் 146வது பிரிவுக்கமைய நாட்டில் ஒரே ஒரு மேல்முறையீட்டு நீதிமன்றமே இயங்க முடியும். ஆனால் வடமாகாணத்தில் உள்ளது கிழக்கு மாகாணத்திலோ பிராந்திய மேல்முறையீட்டு நீதிமன்றங்கள் அமைக்கப்பட்டால் சில காலத்தின் பின்னர் அவர்கள் தமக்கு உச்ச நீதிமன்ற அதிகாரத்தை தருமாறு கோருகிறார்கள். இதன் மூலம் தானாகவே நாட்டில் சமஷ்டி ஆட்சி முறை உருவாகிவிடும். 30 வருட காலமாக போராடி தமிழீழ விடுதலை புலிகளையும் அதன் தலைவர் பிரபாகரனையும் வீழ்த்தி பாதுகாத்த நாட்டின் ஒற்றையாட்சி தன்மையை பற்றி பின்னர் எந்த ஒரு நம்பிக்கையும் வைக்க முடியாது போய்விடும். இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் வருகை மற்றும் இந்தியாவுடன் மேற்கொள்ளப்பட்டுள்ள ரகசிய ஒப்பந்தங்களின் பின்னணியில் நாடு சமஷ்டி அமைப்பை நோக்கி தள்ளப்படுகிறதா என்ற சந்தேகம் எழுகின்றது. இங்கு பொய் பூதங்கள் எதுவும் உருவாக்கப்படவில்லை. உண்மையான பூதம் ஒன்று அரசியலமைப்பு திருத்தத்திற்குள் ஒளிந்திருக்கின்றது. எனவே பிராந்திய மேல்முறையீட்டு நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடியுமா அல்லது பிராந்திய தீர்ப்புக்கு அல்லது பிராந்திய நீதிமன்ற தீர்ப்பை இறுதியானதா என்பது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்றார். மட்டக்களப்பு மாநகர சபை தாதியர் நியமனங்கள் தொடர்பான முறைகேடு குறித்து கொழும்பில் உள்ள லஞ்ச ஊழல் ஆணைக்குழு மற்றும் போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் முறைப்பாடு செய்துள்ளதாக இபிடிபி மட்டக்களப்பு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அந்தனீசில் ராஜ்குமார் தெரிவித்தார். மட்டக்களப்பு இபிடிபி கட்சியின் வாராந்த ஊடக மாநாடு பாளை மேம்படுவில் உள்ள காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது தெரிவித்த அவர் மட்டு மாநகர சபையின் 16வது அமர்வில் சபை உறுப்பினர்கள் தங்களுக்கு தெரியாமல் மாநகர சபையின் 16வது அமர்வில் சபை உறுப்பினர்கள் தங்களுக்கு தெரியாமல் 16 சுகாதார தொண்டர்களுக்கு முறையற்ற விதத்தில் நியமனங்கள் வழங்கப்பட்டதாக தங்களது ஆதங்கங்களை வெளியிட்டனர். இந்த ஊடகங்களூடாக அறியக்கூடியதாக இருந்தது. இதனை அறிந்த பின்னர் தகவல்களை தேடிய போது சுகாதார தொழிலாளர்கள் என நியமனங்கள் வழங்கி அவர்களுக்கு மாநகர சபைக்குள்ளும் வாசிக சாலைகளுக்குள்ளும் கடமையாற்றுவதற்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இந்த முறைகேடு தொடர்பாக மாநகர சபையில் கடமையாற்றி ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர் ஒருவருக்கு அங்கு மீண்டும் ஒப்பந்த அடிப்படையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டதுடன் மாமாங்காலை வருடாந்த உற்சவ காலத்தில் அவருக்கு மேலதிகமாக தினம் 3000 ரூபாய் கொடுப்பனவுகளை வழங்கி ஒரு திணைக்களத்தில் ஒருவருக்கு 3 வேதனங்கள் வழங்கிய முறைகேடு உட்பட 5 மோசடிகள் தொடர்பாக கொழும்பில் உள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் போலீஸ் நிதி குற்றப்பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு 9 பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பொன்றிலிருந்து சிறுவன் ஒருவன் கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவர் கொழும்பு 9 பகுதியைச் சேர்ந்த 12 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. குறித்த சிறுவன் 14 மாடிகளை கொண்ட அந்த குடியிருப்பின் மேல் மாடியில் அமைந்துள்ள நீச்சல் தடாகத்திற்கரையில் மேலும் சில சிறுவர்களுடன் இணைந்து சுற்றியுள்ள காட்சிகளை பார்த்துக் கொண்டிருந்த போதே இவ்வாறு கீழே விழுந்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் மருதானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தோனேசியாவில் ஏற்பட்ட தொடர் நிலநடுக்கங்களை தொடர்ந்து இன்று மீண்டும் ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டின் புளோரஸ் பகுதியில் இன்று அதிகாலை ரிக்டர் அளவுகோலில் 5.9 நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளதாக ஜேர்மன் புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. எனினும் இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் தொடர்பில் இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. இந்தோனேசியாவில் கடந்த 15ஆம் தேதி ரிக்டர் அளவுகோலில் 7.7 பதிவான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதுடன் அதனைத் தொடர்ந்தும் சில பின்னதிர்வுகளும் ஏற்பட்டன. இதனால் 53 பேர் உயிரிழந்ததுடன் காயமடைந்த பலரை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக அமைக்கப்பட்ட பாதுகாப்பு மையங்களில் 9200க்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர். நிலநடுக்கத்தின் பின்னர் அந்நாட்டின் சுற்றுலா பகுதிகள் தொடர்பில் கட்டுப்பாடுகளை விதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்ததுடன் இந்தோனேசிய துறைமுக அதிகார சபையினால் கடல்வழி போக்குவரத்து சேவைகளை இடைநிறுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. இதற்கிடையில் நிலநடுக்கம் காரணமாக குறித்த மாகாணங்களில் மின்தடை ஏற்பட்டிருந்த போதிலும் தற்போது அதனை வழமைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கட்டுமானத்துறை சார்ந்த பொருட்களை இணையதளம் வாயிலாக விற்பனை செய்து பண மோசடியில் ஈடுபடும் கும்பல் ஒன்று இயங்கி வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சமூக வலைதளங்கள் ஊடாக பொருட்களை விற்பனை செய்வதாக கூறி இந்த மோசடி இடம்பெறுவதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். அஸ்பெஸ்டாஸ், சீமெண்ட் அல்லது பிற பொருட்களை சந்தை விலையை விட குறைந்த விலைக்கு விற்பனை செய்வதாக விளம்பரங்களை வெளியிட்டு ஓர்டர்களை பெறுவது இதன் முதற்கட்டமாக அமைகின்றது. அவ்வாறு பெறப்படும் ஓர்டருக்கு அமைவாக மோசடி செய்பவர்கள் ஓர்டர் செய்த நபர் வசிக்கும் பகுதியில் உள்ள கட்டட பொருள் விற்பனை
விற்பனையாளர் ஒருவர் மூலமாக குறித்த முகவரிக்கு பொருட்களை விநியோகிக்க ஏற்பாடு செய்கின்றனர். பொருட்கள் முகவரியை சென்றடைந்தவுடன் மோசடிக்காரர்கள் வாடிக்கையாளரை தொடர்பு கொண்டு தமது வங்கிக் கணக்கிற்கு பணத்தை உடனடியாக வைப்பு செய்ய வைக்கின்றனர் என போலீசார் தெரிவிக்கின்றனர். எனினும் பொருட்களை கொண்டு வந்த சாரதி அதற்கான பணத்தை கேட்கும் போதே தாம் ஒரு மோசடிக்காரனிடம் ஏமாந்து விட்டோம் என்பதை பாதிக்கப்பட்ட நபர் உணர்ந்து கொள்வதாக போலீசார் சுட்டிக்காட்டுகின்றனர். இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் மிகுந்த அவதானத்துடன் இருக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர்.